Hi dear students, welcome to today's class. In today's class, we'll be studying about carbon and its compounds. கார்பனும் அதன் சேர்மங்களும் என்னும் பாடத்தை குறித்து இன்றைய வகுப்பில் நாம் படிக்கலாம். You know, in our day-to-day life, we are using innumerable number of carbon compounds. நாம் உண்ணக்கூடிய உணவுகள், உடல்நிலை குறைவு ஏற்படும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், உடுத்தும் உடைகள், வீடு, வாகனங்களில் பயன்படுத்தும் எரிபொருட்கள் என நம்மை சுற்றி பல்வேறு பொருட்கள் கார்பனின் சேர்மங்களால் ஆனது. நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள் கார்பன் சேர்மங்களால் ஆனது. More than 5 million compounds of carbon are found on the surface of the earth. We can call these compounds as organic compounds. அதாவது கரிம சேர்மங்கள் எனவும் இந்த சேர்மங்களை நாம் அழைக்கலாம். You know the atomic number of carbon is 6. கார்பனின் அணு எண் 6. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் ஆர்பிட்ஸில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்களும் வேறு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுடன் இணைந்து தான் இந்த கரிம சேர்மங்களை உருவாக்குகின்றன. Now we can study the general characteristics of organic compounds. அதாவது கரிம சேர்மங்களின் பொது பண்புகள் யாவை என்பதை குறித்து நாம் முதலில் பார்க்கலாம். The first characteristics is organic compounds have a high molecular weight and a compound structure. கரிம சேர்மங்கள் சிக்கலான அமைப்பையும் அதிக மூலக்கூறு நிறையையும் கொண்டுள்ளன. The second property is they are mostly insoluble in water but soluble in organic solvents such as either carbon tetrachloride, toluene, etc. கரிம சேர்மங்கள் நீரில் கரையாது, ஆனால் ஈதர் கார்பன் டெட்ராக்ளோரைடு, டொலின் போன்ற கரிம கரைப்பான்களில் கரையும். இது என்ன? நெயில் பாலிஷ். நீங்கள் எப்போது நெயில் பாலிஷை தண்ணியில் தொட்டு அழிச்சிருக்கீங்களா? இல்லை. ஆனால் அதுக்காக ரிமூவர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா? அது டொலுயின். டொலுயின் ஒரு கரிம கரைப்பான். அந்த கரிம கரைப்பானில் தான் என்ன பண்ணும்? இது கரை. The third characteristics is they are highly inflammable in nature. அதாவது கரிம சேர்மங்கள் எளிதில் எரியக்கூடிய தன்மை உடையவை. You know some of the organic compounds like petrol, diesel, kerosene, all these things will be fired up easily, is it not? See here, சார்கோல் எரியிறது தான் இங்கே கொடுத்துருக்கு. என்ன பண்ணும்? ஈஸியாக எளிதில் எரியக்கூடிய தன்மை உடையவை. See, this candle is also a carbon compound. Organic compounds are less reactive compared to inorganic compounds. Hence, the reaction involving organic compounds proceed at slower rates. கரிம சேர்மங்களை கம்பேர் பண்ணும் பொழுது கரிம சேர்மங்களுடைய வினை புரியும் திறன் குறைவாகவே இருக்கும். இதனால் அவற்றின் வினை வேகமும் குறைவாகத்தான் இருக்கும். Here are some examples of organic compounds. The fifth one is mostly organic compounds form covalent bond in nature. அதாவது பெரும்பாலான கரிம சேர்மங்கள் இயற்கையாகவே சக பிணைப்பை கொண்டிருக்கும். See here, carbon, it has 4 valence electrons and this carbon shares each of its outermost electron with each hydrogen to form methane. The next characteristics is they have low melting point and boiling point when compared to inorganic compounds. கரிம சேர்மங்களை விட குறைவான உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டுள்ளன. The seventh property is they exhibit the phenomenon of isomerism, in which a single molecular formula represents several organic compounds that differ in their physical and chemical properties. கரிம சேர்மங்கள் மாற்றிய பண்பை பெற்றுள்ளன.
அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள கரிம சேர்மங்கள் அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் மாறுபடுகின்றன. Look here, there are 3 compounds. 3 compounds இருக்கு. மூன்றுமே ஒரே அளவிலான ஒரே எண்ணிக்கையிலான கார்பன்களையும் ஹைட்ரஜன்களையும் கொண்டுள்ளன. ஆனால் அவற்றின் அமைப்பு அதாவது ஸ்ட்ரக்சர் மாறுபடுவதால் இதனுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நேமிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் N-pentano, second one is 2-methylbutano and the third one is dimethylpropano. The next characteristic is they are volatile in nature. அதாவது எளிதில் ஆவியாகும் தன்மையுடையது. பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணுறது பார்த்துருப்பீங்க. பெயிண்ட் வந்து லிக்விடாக இருக்கும். ஆனால் சோறில் அடித்து கொஞ்ச நேரம் கழியும் பொழுது என்ன ஆகும், அது அப்படியே கோட்டிங் வந்து உலர்ந்துடும் இல்லையா. காரணம் வந்து ஈஸியாக வாலட்டைல் ஆகக்கூடியதுனால. அதே போல் பெட்ரோல் ஆனாலும் சரி, ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோன்னா என்ன ஆயிரும், ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். The last property is organic compounds can be prepared in the laboratory. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆய்வகத்தில் லெபார்டரியில் கரிம சேர்மங்களை தயாரிக்கலாம். Now today we can study one more topic, classification of organic compounds based on the pattern of carbon chain. அதாவது கரிம சேர்மங்களை அவற்றின் கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல். There are millions of organic compounds known and many new organic compounds are discovered every year in nature or synthesized in the laboratory. ஆண்டுதோறும் பல புதிய சேர்மங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. கரிம சேர்மங்கள் அதிக அளவில் காணப்படுவதாலும் தொடர்ந்து பல கரிம சேர்மங்கள் தயாரிக்கப்படுவதால் அவற்றை நாம் வகைப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதனால் கரிம சேர்மங்களை சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து நாம் வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள், வளைய சேர்மங்கள் என 2 வகையாக வகைப்படுத்துகிறோம். Acyclic or open chain compounds and cyclic compounds are the 2 kinds of carbon compounds based on the pattern of carbon chain. Now, acyclic compounds are open chain compounds. These are the compounds in which the carbon atoms are linked in a linear pattern to form the chain. If all the carbon atoms in the chain are connected by a single bond, the compound is called saturated. If one or more double bonds or triple bonds exist between the carbon atoms, then the compound is said to be unsaturated. வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள் கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரில் இருந்தால் அவை என்ன, திறந்த அமைப்புடைய சேர்மங்கள் எனப்படும். அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு அமைந்திருந்தால் அது நிறைவுறா சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. Now, cyclic compounds. Organic compounds in which the chain of carbon atoms is closed or cyclic are called cyclic compounds. If the chain contains only carbon atoms, such compounds are called carbocyclic compounds or homocyclic compounds. If the chain contains carbon and other atoms like oxygen, nitrogen, sulfur, etc., these compounds are called heterocyclic compounds. Carbocyclic compounds are further subdivided into alicyclic and aromatic compounds. Alicyclic compounds contain one or more carbocyclic rings, which may be saturated or unsaturated, whereas aromatic compounds contain one or more benzene rings. அதாவது கரிம சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடர் மூடி இருந்தால் அவை வளைய சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்திருந்தால் அவை கார்போ வளைய சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் போன்ற மற்ற சில அணுக்களும் சங்கிலி தொடரில் இணைந்திருந்தால் அவை பல்லின வளைய சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கார்போ வளைய சேர்மங்கள் அலிசைக்ளிக் சேர்மங்கள் மற்றும் அரோமேட்டிக் சேர்மங்கள் என 2ஆக வகுக்கப்படுகின்றன. அலிசைக்ளிக் சேர்மங்கள் நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும்.
அரோமேட்டிக் சேர்மங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பென்சீன் வளையங்களை பெற்றிருக்கும். With this, we are concluding today's class. We can see something more about hydrocarbons in the next class.